புதுவை அமிர்தா குரல் மெய்யன்பர்களே, இப்பொழுது நாம் மகிழ்ந்துலே செல்கிற இடம் மும்பை தாதர் பீம்ராவ் ராம்ஜி அம்பேத்கர் இளைப்பாறுகிற இடத்திற்கு சென்று கொண்டிருக்கிறோம். செல்லுகின்ற வழியில் நம்முடைய சித்தி விநாயகர் தாதர் மும்பையில் இருக்கிற சித்தி விநாயகர் ஆலயத்தினுடைய வெளி தோட்டத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம். சாலை முழுக்க வான் உயர்ந்த கட்டிடங்கள். இப்பொழுது நம்முடைய அம்பேத்கர் இளைப்பாறுகிற இடமாக இருக்கிற சிவாஜி பார்க் கடற்கரை ஓரம் அமைந்துள்ள சைத்திய பூமி, அந்த பூமியிலே அற்புதமான நம்முடைய சிங்கத்தூணை பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த கடற்கரை ஓரம் எங்கே பிறந்து எங்கே வளர்ந்தாலும் இந்தியாவினுடைய சட்ட அமைச்சராக அற்புதமாக சட்டத்தை இயற்றிய நம்முடைய இந்திய சட்ட வல்லுனர், பொருளாதார நிபுணர், சமூக சீர்திருத்தவாதி, அரசியல் தலைவர், இப்படியெல்லாம் புகழக்கூடிய டாக்டர் அம்பேத்கர் அற்புதமாக இளைப்பாறிய தகனம் செய்த இடத்திற்கு இப்போது நாம் செல்ல இருக்கிறோம். அற்புதமான அந்த இடத்துக்கு சென்றாலே ஒரு மாபெரும் ஒரு மகிழ்ச்சி, ஒரு ஆற்றல், ஒரு எழுச்சி ஏற்படுகிறது. எப்பேற்பட்ட தலைவர் அவர்! இந்திய விடுதலைக்கு பின் நாட்டின் முதலாவது சட்ட அமைச்சராக பதவி ஏற்றவர். இந்திய அரசியலமைப்பு வரைவறிக்கு குழு தலைமையை தாங்கினார். பட்டியலின மக்களுக்கென கழகம் ஒன்றை தொடங்கி தீண்டாமையை ஒழிக்க போராடினார். நமக்கெல்லாம் சட்டத்தை வகுத்து கொடுத்து அற்புதமான சிறப்பை ஏற்படுத்தியவர். அப்பேற்பட்ட அம்பேத்கர் இளைப்பாறுகிற இடத்தில் அசோக தூணுக்கு முன்னால் நின்று கொண்டிருக்கிறோம். 1891 ஏப்ரல் மாதம் 14 பிறந்த டாக்டர் அம்பேத்கர் 1956 டிசம்பர் மாதம் 6 ஜோதியாக இந்த உலகத்தை நம்மை விட்டு பிரிந்தாலும் அவர் இயற்றிய சட்டமும் அவர் உருவாக்கிய சீர்திருத்தமும் நம்மை செம்மைப்படுத்துகிறது என்று சொன்னால் அது மிகையாகாது. அவர் தகனம் செய்த இடத்தில் அம்பேத்கர் பாபா சாஹிப் என்று மதிப்புக்குரிய தந்தை என்று அழைக்கப்பட்ட அம்பேத்கர் ஐயாவுடைய தகனம் செய்த இடம் அருகில் இருக்கிறோம். இது மகாராஷ்டிரா மாநிலம் மும்பையில் உள்ள தாதர் கடற்கரையிலே இந்த ஜோதியாக இருக்கிறதே தெரிகிறதே, இதன் அருகிலே தான் அவருடைய தகனம் செய்யப்பட்ட இடம் இருக்கிறது. ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், அது சைத்திய பூமி என்று அழைக்கப்படுகிறது. ஒவ்வொரு ஆண்டும் இந்த தூணுக்கு அருகிலே தான் அவருடைய தகனம் செய்த இடம் இருக்கிறது. அற்புதமான நம்முடைய தாதா சாஹிப் என்றால் மிகப்பெரிய தந்தை. இந்த தூணை நன்றாக ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். அங்கே ஒரு ஜோதி எரிந்து கொண்டிருக்கிறது. அந்த ஜோதி தூணுக்கு அருகில் அவருக்கு அற்புதமான சமாதி நினைவிடம், அங்கு அஸ்தி அங்கு வைக்கப்பட்டு பௌத்த முறைப்படி தகனம் செய்யப்பட்டு அற்புதமாக அந்த இடத்திலே
புனிதமாக மாற்றப்பட்டு அவரது அஸ்தியும் அங்கே வைக்கப்பட்டு உள்ளது. இந்த தூணுக்கு அருகிலே இருக்கிற கொஞ்சம் தூரம் ஒரு 100 மீட்டர் இருக்கும். இந்த கடற்கரை ஓரம் அற்புதமாக நாம் அந்த இடத்தை பார்க்கலாம். அங்கே தெரியுது பாருங்கள், கடற்கரை ஓரம் நிறைய கடைகள், அவருடைய புகைப்படங்கள், புத்தகங்கள் எல்லாம் விற்கிறார்கள். இந்த கடற்கரையிலே நின்று பார்த்தால் கடலின் அழகும் அங்கே இருக்கிற சூரியனுடைய ஒளி அழகும் அங்கு பறவைகள் குளிக்கிற அழகும் அற்புதமாக இருக்குது பாருங்கள். காகங்கள் வந்து அந்த கடற்கரை நீரிலே புனித நீராடுவதை போல நீராடி கொண்டிருக்கிறது. ஆனால் இன்னும் கடற்கரையை கொஞ்சம் சுத்தமாக வைத்திருக்கலாமோ என்று எனக்கு தோன்றியது. காக்கா குளிக்கிற அழகும் கடற்கரை அழகும், அங்கு இந்திய தேசிய தூண் போல அந்த தூணுடைய அழகும், அங்கு சிறிய ஒரு கூடாரம் போல அமைத்திருக்கிற அந்த தரை அழகும், அங்கு அணையா ஜோதி எரிந்து கொண்டிருக்கிற அதை பார்த்தீர்களே, அதனுடைய அழகும் பார்ப்பதற்கு கண்கொள்ளா காட்சியாக இருந்தது. அந்த சூரியன், வானுயர்ந்த கட்டிடங்கள், அற்புதமான அந்த இடத்தை பார்க்கின்ற போது இது சைத்திய பூமி. அந்த சைத்திய பூமியிலே தான் நம்முடைய சட்ட வல்லுனர், சிந்தனை சிற்பி மாதிரி அரசியல் அமைப்பு சட்டத்தின் சிற்பி டாக்டர் B.R. அம்பேத்கர் அவர்களின் உடல் தகனம் செய்யப்பட்ட இடம் இது. பௌத்த முறைப்படி தகனம் செய்தாலும் இந்த இடத்தான் அந்த ஒரு கோபுரம் மாதிரி தெரியுது. அது கீழத்தான் அதை நான் பார்த்தேன். அது என்னால் படம் எடுக்க முடியவில்லை. காரணம், எனக்கு என்னமோ அங்கு ஒரு அற்புதமான ஒரு ஆற்றல் இருந்தது. இப்போ அந்த இடத்திலே தான் இருக்கிறேன். அங்கு ஒரு கோயிலை போல, பௌத்த கோயிலை போல அங்கு வணங்குகிறார்கள். அப்போது ஒருவர் எனக்கு ஒரு பிரசாதம் கொடுத்தார். அதை என்னால் தட்ட முடியவில்லை. அதை அப்படியே வாங்கி வாயிலை போட்டுக்கொண்டு அற்புதமான அந்த பிரசாதத்தை சாப்பிட்டுக்கொண்டு அவருடைய வாழ்க்கை வரலாற்றையெல்லாம் அற்புதமாக அந்த தகடிலே பதித்திருக்கிறார்கள். கடற்கரை ஓரம் நம்முடைய சைத்திய பூமி மகாராஷ்டிரா மாநிலம் சிவாஜி பார்க் அருகில் எவ்வளவு அருமையான ஆற்றல் அவருக்கு இருக்கிறது. எப்படி படித்திருக்கிறார், அயல்நாட்டுக்கு சென்று படித்திருக்கிறார். இதாங்க அந்த கோபுரம் போல் இருக்கிறது, அதான் கோயில் போல் இருக்கிறது. அந்த கோயிலுக்குள்ளே தான் அவருடைய அஸ்தி இருக்கிறது. அந்த உள்ளே சுற்றி சுற்றி வந்தேன். அங்கு அவருடைய மகன் கூட ஒரு நினைவிடம் போல அமைத்திருக்கிறார்கள். இதையெல்லாம் பார்ப்பதற்கு நமக்காக சட்டத்தை இயற்றி தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக போராட்டம் நடத்தி இந்தியா முழுக்க அறியப்பட்ட அம்பேத்கர் ஐயாவுடைய அதாவது அஸ்தி இருக்கிற இடம் இதான், தகனம் செய்த இடம் இதான். அற்புதமான பௌத்த மதத்தை தழுவி மகா புத்தருடைய சிலைகள் அங்கங்கே காணப்படுகிறது. அதையெல்லாம் சுற்றி பார்த்துவிட்டு அங்கே கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் அமர்ந்து அந்த அஸ்தி வைக்கிற இடத்து பக்கத்திலே அமர்ந்து கொண்டேன். அப்படியே அதை வணங்கிவிட்டு அதன் பிறகு வெளியில் வந்து புத்தக கடைகளெல்லாம் பார்த்தேன். அவர் 50,000க்கு மேற்பட்ட புத்தகங்களை படித்திருக்கார். அந்த வீடும் பக்கத்தில் அங்கே கொஞ்சம் தூரம் இருக்கிறது. அவ்வளவு புத்தகங்கள் அவர் படித்து படித்து நமக்காக சட்டத்தை வகுத்து தந்த மாமேதை அம்பேத்கருடைய தகனம் செய்த இடத்தில் நாம் இருக்கிறேன். அந்த பகுதியை பார்த்தா எனக்கு ஏதோ ஒரு சுடுகாடு சம்பந்தப்பட்டது போல தான் இருக்கிறது. ஆகவே அந்த இடத்தில் அவர் தகனம் செய்த இடத்தும் என்பதால் டிசம்பர் மாதம் 6ஆம் தேதி ஒரு திருவிழா கோலம் போல் அங்கே நடைபெறும் போல் எனக்கு தோன்றியது சொன்னார்கள்.
வழிநெடுக அவர் புத்தகங்கள், புகைப்படங்கள் எல்லாம் இருக்கிறது. அதையெல்லாம் பார்த்துவிட்டு ஒரு மாபெரும் மகான், சட்ட நிபுணர், ஏழைகளுக்காக, ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக, தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக ஒரு அரசியல் கட்சியை தொடங்கி, ஒரு அமைப்பை தொடங்கி, இந்தியாவினுடைய முதல் சட்ட அமைச்சராக பதவியேற்ற அம்பேத்கர் புகழ் ஓங்குக, வளர்க.